போட்டிருக்க பார்த்தீங்களா, சிவா நம சிவாயா. பழமையான சிவன் கோவில் உள்ளேயே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண பெருமாள் இருக்காருங்க. லட்சுமியோட பெருமாள் சூப்பராக இருக்காரு. எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு லட்சுமி நாராயண பெருமாள்னு சொல்லக்கூடிய பெருமாளானவர் தன்னுடைய மடியிலேயே மகாலட்சுமி அமைத்து ஊடலாக இருக்கிறார். இந்த தாமரைக்கு நேரம் இந்த இடத்துல நம்ம நின்று பேசணும்னா அப்படியே ஃபுல்லா எக்கோ அடிக்குதுங்க. அதுதான் அழகுமலை அருள்மிகு கால பைரவர் இருக்காரு. வந்து நீங்க சாமி கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து நீங்க உட்காந்து அமைதியாக ஒரு தியானம் பண்ணிங்கனாலே மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த தெய்வத்தோடைய ஒரு அனுகிரகம், குட் வைப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வேற லெவலில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு 1000 ஆண்டு பழமையான கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அழகுமலை முருகர் கோயிலில் போய் சிறப்பான முறையில் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 100 மீட்டர் இல்லை ஒரு 150 மீட்டர் தான் வரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு கைலாசநாதர் சிவபெருமான் கோயில் இருக்குது. இது வந்து ஒரு 1000 ஆண்டு பழமையான கோயில். அது மட்டும் இல்லைங்க, கூன் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. உள்ள ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். அதை விட இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அழகுமலை கிராமமே பார்த்தீங்கன்னா சுற்றியும் அந்த தென்னை மரம் சூழ்ந்த ஒரு இடம். அந்த கிராமத்துக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் பார்த்தீங்கன்னா இந்த அழகுமலை சிவபெருமான் கைலாசநாதர் கோவில். பாருங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. சுற்றியும் பாருங்க ஃபுல்லாக மரங்கள், வேற லெவலில் இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸுங்க நல்ல பெரிய ஒரு ஃப்ரண்ட் ஏரியா கோயிலுக்கு முன்னாடி. நல்லா பழமையான கோயில். மற்றதெல்லாம் போய் நம்ம உள்ள ஐயர்கிட்ட தெளிவாக நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே மொத்தம் வந்து 3 தேர்கள் இருக்குது பாருங்க. சின்ன தேர், கொஞ்சம் நார்மலான தேர், கொஞ்சம் பெரிய தேர், மொத்தம் 3 தேர்கள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, உள்ள காலபைரவர் சன்னதி எல்லாமே இருக்குது. வேற லெவலில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரே கல் ஆன பார்த்தீங்கன்னா தீப கம்பம் இருக்கு. முன்னாடி முதற்கண் கடவுள் விநாயக பெருமான் இருக்காரு. வாங்க அப்படியே வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். நீங்களும் அப்படியே தரிசனம் பண்ணிக்கங்க. அப்படியே வாங்க போகலாம். இந்த இடம் தாங்க நல்லா காற்று சூப்பராக அடிக்குது. வேற லெவலில் இருக்கு. அப்படியே பாருங்க, வாங்க உள்ள போகலாம். அழகுமலை கைலாசநாதர், ஆதி கைலாசநாதர் போட்டிருக்க பார்த்தீங்களா, சிவா நம சிவாயா. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம அப்படியே உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா கோவிலுடைய வரலாறுகள், சிறப்பு, மற்ற என்னென்ன பூஜைகள் நடைபெறும் எல்லாமே, வழிபாட்டு சிறப்பு எல்லாமே முன்னாடியே போட்டிருக்காங்க. முன்னாடியே போட்டிருக்காங்க பாருங்க. அருள் தரும் பெரியநாயகி உடமன்னார் ஆதி கைலாசநாத் ஆலயம் முன்னிட்டு வழிபாடு கூன் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது. சுமார் 1000 ஆண்டு பழமையான சிவாலயம். அப்புறம் 3 தேர்கள் உள்ளது. 36 அடி உயரம் அந்த தீபம். மற்றபடியே பாருங்க நந்தி எல்லாமே பாருங்க வேற லெவலில் வந்து உள்ள போட்டிருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே விளாக்ஸ் தான் வந்து இந்த விளாக்ஸில் இணைஞ்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம கோவிலுக்குள்ள வந்தாச்சு. நல்லா பழைய காலத்து ஒரு கொடிமரம் ஒன்று உள்ள இருக்கு. நம்ம யுகி பிரதர் பாருங்க உள்ள கொண்டிருக்காரு. யுகி பிரதர், ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா கோவில் இங்கே, அதாவது கைலாசநாதருடைய சிறப்பு பூஜைகள் வந்து நிறைய வந்து நடக்கும். சங்கடகர சதுர்த்தி பூஜை, பௌர்ணமி பூஜை, லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை ஏகாதசி பூஜை, அமாவாசை பூஜை, பிரதோஷ பூஜை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேய்பிரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கும் சிறப்பான பூஜை நடைபெறுதுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தேய்பிரை, இன்னைக்கு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் காலபைரவருக்கு பூஜை நடைபெற போகுது. நல்லா காற்று சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பாருங்க சிவபெருமானுடைய வாகனமான ஈஸ்வர பெருமாள் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வாங்க அப்படி உங்களுக்கு கோயிலுக்கு போய் காமிக்கிறேன். உள்ள வந்து சிவபெருமான் இருக்காரு. உள்ள இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அருள்மிகு கைலாசநாதர், விநாயகர் பெருமானும் இருக்காரு. உள்ள பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, கோயில் பார்த்தாலே தெரியும். இங்கே இருக்கிற சாமிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உற்சவர் சிலை இருக்கு. எல்லாமே பாருங்க, நிறைய உற்சவர் சாமிகள் எல்லாமே இருக்காங்க. இங்கே இருக்காரு நடராஜர் இருக்காரு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர மாணிக்கவாசர் எல்லாமே இருக்காங்க. அப்புறம் அப்படியே பாருங்க இங்கே வாகன தேர்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க போவோம். பாருங்கள் கோபுரம் பாருங்க, நல்லா பழமையான கோவில். இங்கே மாப்பிள்ளை விநாயகர் பெருமான் இருக்காரு பாருங்க, வேற லெவலில். அப்படியே பாருங்கள் இங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமி, அப்புறம் இங்கே சாமிங்க இருக்காங்க. அப்புறம் லிங்கேஸ்வரர் இருக்காரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண பெருமாள் கோவிலுங்க. சிவன், பழமையான சிவன் கோவிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண பெருமாள் இருக்காருங்க. லட்சுமியோட பெருமாள் சூப்பராக இருக்காரு பாருங்க. கருவறை அங்கே மெயினில் தான் நம்ம காமிக்கலாம். இங்கே வந்து நம்ம காமிக்கலாம், நம்ம கேட்டோம் காமிச்சிக்கலாமா. ஓகே, அதுக்கு பெருமாள் லட்சுமி நாராயண பெருமாளை நல்லா நீங்கள் சேவிச்சுக்கணும். அப்படியே பாருங்க ஆஞ்சநேயர் இருக்காருங்க. பெருமாளுக்கு பக்கத்துலேயே
ஆஞ்சநாயர் இருக்காரு. உண்மையாகவே சூப்பரான ஒரு கோவிலுங்க. சூப்பர் சிவன் கோவிலுக்குள்ள பெருமாள், ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலபைரவர். ஓகே மக்களே, அதே மாதிரி இங்கே ஒரு மிகச்சிறப்பான ஒன்று இருக்குங்க. இப்போ கோவில் வந்து எவ்வளோ ஒரு ஓப்பன் ஸ்பேசியஸு, பட் ஆனால் அந்த தாமரைக்கு நேரம் இந்த இடத்துல நம்ம நின்று பேசினோம்னா அப்படியே ஃபுல்லாக எக்கோ அடிக்குதுங்க. அது நம்ம சுவாமியுமே அதாமே சொல்லியிருந்தார் நம்மகிட்ட. பாருங்க, எந்த கோயிலுமே இப்போ ஓப்பனான ஸ்பேஸில் எப்படி எக்கோ வரும், பட் ஆனால் இங்கே ஒரு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு தாங்க நம்ம கைலாசநாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இங்கே நின்று நம்ம பேசணும்னா அப்படியே ஃபுல்லாக பாருங்க, அப்படியே இருக்குன்னு அப்படியே நம்ம பேசுகிற ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. உண்மையாக மக்களே, இது ஒரு செம ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இப்போ இந்த வளாகம் இருக்குல்ல, இந்த வளாகத்துக்குள்ளே இந்த தாமரை இந்த சைடு வந்து நின்னா நம்ம பேசுனது எக்கோ அடிக்குது. அதே நம்ம அந்த தூணுக்கு அந்த சைடு போயிட்டோம்னா எக்கோ அடிக்கலிங்க. சூப்பர். அப்படியே வாங்க, நம்ம அப்படியே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள கைலாசநாதர் இருக்காரு. அப்புறம் அருள் தரும் பெரிய நாயகி அம்மன் தாயார் வந்து உள்ள இருக்காங்க. கோயில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க. வேற லெவலில். இதான் அம்மன் வந்து அருள் தரும் பெரிய நாயகி தாயார் இருக்காங்க. முருகப்பெருமான் இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா கால பைரவர், அழகுமலை அருள்மிகு கால பைரவர் இருக்காரு. வாங்க அப்படியே நீங்களும் திட்டிடலாம் தரிசிக்க. கால பைரவர் இன்னைக்கு இவருக்கு இன்னைக்கு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பூஜை. தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அதனால சிறப்பான பூஜை வந்து இன்னைக்கு நடைபெற போகுது. நீங்கள் கலந்து இந்த மாதிரி இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கலினாலும் மற்ற நாள் அடுத்த டைம் தேய்பிரி அஷ்டமி வரும்போது இங்கே சிறப்பான பூஜையில் நீங்களும் கலந்துக்குங்க. அப்புறம் நவகிரகங்கள் சாமி எல்லாமே இருக்காங்க. 9 நவகிரக சாமிகள் இருக்காங்க. மக்களே, அதே மாதிரி அழகுமலை கைலாசநாதர் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை வந்து நடைபெறுதுங்க. ஆடி 29 வெள்ளிக்கிழமை 14/8/2026 அன்று மாலை 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு திருவிளக்கு 108 திருவிளக்கு பூஜையும் வளையல் அலங்காரமும் பார்த்தீங்கன்னா நடைபெறுது. நிகழ்ச்சி நிரல் போட்டிருக்காங்க பாருங்க. கோ பூஜை, கன்னிகா பூஜை, வடுக பூஜை, சுமங்கலி பூஜை, தம்பதி பூஜை, திருவிளக்கு பூஜை, நிறைய சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடக்குது. சிறப்பு பூஜைகள் எல்லாமே நடைபெற்றவுடன் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் அன்னதானம் பார்த்தீங்கன்னா நடைபெறுகிறது. பார்வதிபதையே ரகர மகாதேவா. அன்புடைய பெரியோர்களே, எல்லாம் வல்ல திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான சிவாலயம் அழகுமலை என்று சொல்லக்கூடிய வானவன்சேரி அழகுமலை திவ்ய கஷேத்திரமானது அருள் தரும் பெரியநாயுடனவர் அருள்மிகு கைலாசநாத திருக்கோவில் பல நூறாண்டுகளாக இந்த ஆலயத்துல வழிபாடுகள்லாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தை அமைத்து கொடுத்து நமக்கெல்லாம் வழிபாடு செய்ய இருக்கின்ற இந்த பூலோகத்துல கூன்பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட சிவாலயம். இந்த சிவாலயம் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான சிவாலயம். இந்த ஆலயத்தை நம்ம வழிபாடு செய்தோம்னா அனுதினமும் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, கைலாசநாதர் சுவாமியினுடைய தனிப்பெருங்கருணை எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணமாக இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய சிறப்பு. எல்லா ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நந்தியம் பெருமானுடைய தலை சற்று சாய்ந்து இருக்கும். ஆனா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானுடைய காது, தலை எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். இந்த ஆலயத்துல 5 நந்திகள் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும். அம்பிகைக்கு அர்த்தமேரு பீடத்துல அம்பாள் வீற்றி இருக்கிறாள். எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு லட்சுமி நாராயண பெருமாள்னு சொல்லக்கூடிய பெருமாளானவர் தன்னுடைய மடியிலேயே மகாலட்சுமி அமைத்து ஊடலாக இருக்கிறாள். க்ஷேத்திரபாலர் என்று சொல்லக்கூடிய காலபைரவருடைய தனி சிறப்பு இந்த ஆலயத்துல. மாதந்தோறும் அஷ்டமி பூஜை, பிரதோஷ வழிபாடு, அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்து விழாக்களும் குழுக்களாலும் அடியார்களாலும் கிராம பொதுமக்களாலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து அடியார்களும் வருகை தந்து எம்பெருமான் கூடிய ஆலயத்தில் நடக்கின்ற அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டு தனிப்பெருங்கருணையாக விளங்கக்கூடிய கைலாசநாதருடைய அருளை அனைவரும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, எல்லாம் வல்ல கைலாசநாதர் அருளோடு நீடூடி வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சர்வம் சிவார்ப்பணம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் இந்த பக்கம் இருக்கிறது, சூரிய பகவான் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. ஓகே, நல்ல சிறப்பான கோவிலுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மன நிம்மதி,
வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா வந்து நீங்கள் உட்காந்து அமைதியாக ஒரு தியானம் பண்ணிங்கனாலே மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அந்த தெய்வத்தோடைய ஒரு அனுகிரகம் குட் வைப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு இந்த கோயிலில் சிறப்பான முறையில் காமிச்சிருக்கேன். ஓகே, நாளைக்கு நான் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Next vlogs. Thank you, bros. Bye.